அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் செப்டம்பர் 16ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்ல சமீப காலங்களில் எப்படிலாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில பல்வேறு தலைப்புகளை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு அதுல வேற அது தொடர்புடைய நம்ம சப்ஜெக்ட் என்ன இருக்குதோ எல்லாத்தையும் லிங்க் பண்ணி சூப்பரா ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு நாள் கூட அந்த வீடியோவை கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு செய்திகளை மிஸ் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. எப்பவுமே தொடர்ச்சியாக யார் ஒருத்தங்க முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க தான் எப்பவுமே வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ பாருங்க, நோட்ஸ் எடுங்க, தேர்வில் நம்ம வெற்றி பெறுவது உறுதி. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் செப்டம்பர் 16 கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், உலக ஓசோன் தினம். சரியா? அதாவது சூரியனின் இந்த புறவுதா அந்த கதிர்வீச்சிலிருந்து ஓகேவா பூமியை பாதுகாப்பதற்காக தான் அந்த ஓசோன் மண்டலம் நமக்கு முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது. அந்த ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்பதற்காக 1995ஆம் ஆண்டு முதல் நம்ம பார்த்தீங்கன்னா உலக ஓசோன் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேவா? ரொம்ப முக்கியமானமா செப்டம்பர் 16 கவனமா இருங்க. ஓகேவா? ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க, முக்கியமானது இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. வக்ஃப் திருத்த சட்டம் 2025. சரிங்களா? பாருங்கம்மா, வக்ஃப் திருத்த சட்டம் 2025 மக்களவையில் சரியா ஆகஸ்ட் 8, 2024 அன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இது கொஞ்சம் பழைய செய்தி. இன்றைய தினத்துல செய்தித்தாளில் இடம்பெற்றுள்ள காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த வக்ஃப் வாரியம் தொடர்பான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. சமீபத்துல உச்ச நீதிமன்றம் இதுல சில திருத்தங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் அவருடைய தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இன்றைய தினத்துல செய்தியில வந்திருக்குது, கவனமா இருங்க. இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல என்ன நடந்திருக்குது, எந்த சட்டத்தை மாத்தினாங்க, அதுக்கப்புறம் இப்ப என்ன விஷயங்களை உச்ச நீதிமன்றம் செய்ய சொல்லியிருக்காங்க, அதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சரியா? பாருங்க, இந்த திருத்த சட்டமானது இதுக்கு முன்னாடி இருந்த முசல்மான் வக்ஃப் சட்டம் 1923 சரியா அந்த சட்டத்தை ரத்து செய்யவும், ஓகேவா? அடுத்து வக்ஃப் சட்டம் 1995 திருத்தம் மேற்கொள்ளவும் இந்த புதிய வக்ஃப் திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எந்த வருஷம்? 2025ஆம் ஆண்டு. அவன் எதை ரத்து செய்யறாங்கம்மா? முசல்மான் வக்ஃப் சட்டம் 1923. அதே மாதிரி வக்ஃப் சட்டம் அதுல திருத்தம் இந்த சட்டத்துல 1995 95ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்துல திருத்தம் கொண்டு வருவதற்காக தான் இந்த புதிய அந்த வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. கவனமா இருங்க. சரிங்களா? மேலும் இந்த சட்டம் ஓகேவா பாத்தீங்கன்னா ஐக்கிய வக்ஃப் மேலாண்மை அதிகாரம் அளித்தல் செயல்திறன் மற்றும் மேம்பாட்டு சட்டம் 1995 என மறு பெயரிடுகிறது. ஷார்ட்டா பார்க்கும்போது UWMEED சொல்றாங்கம்மா. எந்த வருஷமா? 1995. அதுக்கு புதிய பெயர் வச்சிருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான அந்த வக்ஃப் திருத்த சட்டம் சரியா மக்களவையில் லோக்சபாவில் எப்ப நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க. ஏப்ரல் 3, 2025 அன்று ஓகேவா மக்களவையிலும் அதனைத் தொடர்ந்து ராஜ்யசபாவில் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது ஏப்ரல் 4, 2025 ஓகேவா. அப்ப மக்களவையிலும் ராஜ்யசபா சரியா மாநிலங்களிலும் நிறைவேற்றப்பட்ட பிறகு எங்க போகும்? குடியரசுத் தலைவர். சரிங்களா? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இந்த திருத்த சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கினால் ஏப்ரல் 5. அதனைத் தொடர்ந்து இந்த வக்ஃப் திருத்த சட்டம் சரியா நடைமுறைக்கு வந்த நாள் ஏப்ரல் 8, 2025 ஓகேவா. இதுல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோல நம்ம ஷேர் பண்ணிருக்கிறோம். பார்க்காதவங்க அது கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? நம்ம லிங்க் கூட நம்ம ஷேர் பண்ண சொல்றோம், கவனமா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த சட்டம் ஓகேவா என்ன விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்புல சொல்லியிருக்காங்க சொல்லி பாருங்கம்மா. இந்த வக்ஃப் திருத்த சட்டம் 2025ல உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பில் கூறப்பட்ட முக்கியமான சில அம்சங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அதாவது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த வக்ஃப் திருத்த சட்டத்துல ஒரு 73 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. எல்லாத்தையும் இல்லாம ஒரு சில மனுக்களை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா விசாரிச்சு சில தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லி பாருங்க. சரியா? பாருங்க, குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவர்கள் தான் சொத்துக்களை சரியா வக்ஃப் வாரியத்திற்கு தானமாக வழங்க முடியும் என்ற நடைமுறை ஓகேவா தேவையில்ல அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவர்கள் மட்டும்தான் சொத்துக்களை வக்ஃப் வாரியத்திற்கு அவங்களுடைய சொத்துக்களை வக்ஃப் வாரியத்திற்கு தானமாக வழங்க முடியும் சரிங்களா என்ற நடைமுறை. மற்றும் அந்த வக்ஃப் சொத்து அரசு நிலமா என்பதை தீர்மானிக்க மாவட்ட ஆட்சியருக்கு சில டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் ஆகிய பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த புதிய தீர்ப்பின்படி என்ன சொல்லியிருக்காங்க பாத்துக்கோங்க, மறக்கக்கூடாத மக்களே. குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் முஸ்லீமா இருந்தவங்க மட்டும்தான் சரிங்களா அந்த வக்ஃப் வாரியத்திற்கு அவங்களுடைய சொத்துக்களை தானமாக வழங்க முடியும் சரிங்களா. அதையும் இடைநிறுத்தம் செஞ்சிருக்கிறாங்க, இடைக்கால தடை வச்சிருக்கிறாங்க. இது தவிர வக்ஃப் சொத்தானது சரி அந்த வக்ஃப் முஸ்லீம் அந்த வாரியமான இந்த வக்ஃப் சொத்து அரசு நிலமா என்பதை தீர்மானிக்க யாருக்கு? மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது இதுக்கு முன்னாடி உள்ள அந்த சட்டத்துல சரிங்களா. அதற்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. யாருடைய தீர்ப்பின்படி? உச்ச நீதிமன்றம் சரிங்களா.
ஓகே, ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதியின் பெயர் என்ன? அவர் எத்தனையாவது தலைமை நீதிபதி அப்படிங்கறத கொஞ்சம் பதில சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா? சரி, இது தவிர இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க பாருங்க. மேலும் மத்திய வக்ஃப் கவுன்சிலில் மத்திய அரசின் மத்திய லெவல்ல தேசிய லெவல்ல மத்திய வக்ஃப் கவுன்சிலில் முஸ்லிம் அல்லாத முஸ்லிம் அல்லாத உறுப்பினர் எண்ணிக்கை 4க்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் ஒரு 4 பேர் இருக்கலாம். இதுல மத்திய வக்ஃப் கவுன்சில். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி மாநில வக்ஃப் வாரியங்களில் இந்த எண்ணிக்கை சரிங்களா, அதாவது முஸ்லிம்கள் அல்லாத நபரின் எண்ணிக்கை 3ற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்ப என்ன சொல்லிக்கிறாங்க? மத்திய வக்ஃப் வாரியங்கள்ல இருக்கிற முஸ்லிம்கள் அல்லாத நபரின் எண்ணிக்கை அதிகபட்சம் எவ்வளவு பேர் இருக்கலாம்? 4 பேர். சரியா? அதே மாதிரி மாநில அளவுல இருக்கிற அந்த வக்ஃப் வாரியங்கள்ல அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்கலாம்? 3 பேர் மட்டும் தான் இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் சமீபத்திய அந்த வழக்குல பத்தின உத்தரவிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனமா இருக்கு. சரிங்களா? இந்த வழக்குக்கு ஒரு பேர் வச்சுதான் அந்த தீர்ப்பை சொல்லியிருந்தாங்க. மறு ஆய்வு வக்ஃப் திருத்த சட்டம் 2025 என்று தலைப்பிட்டு அந்த சட்டத்தில் இடம்பெற்ற 3 நடைமுறைகளுக்கு இடைக்கால தடை விதிப்பது குறித்து உச்ச நீதிமன்றம் விசாரித்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனமா இருந்துக்கோங்க. எதுலாம் இடைக்கால தடையை விதிச்சிருக்கிறாங்க அந்த வக்ஃப் வாரிய அந்த திருத்த சட்டத்தில் அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆரம்பத்துல எந்த சட்டத்தை நீக்கினாங்க, எந்த சட்டத்தை ரத்து செஞ்சுட்டு எந்த சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க, மக்களவை மாநிலங்களவையில அந்த வக்ஃப் திருத்த சட்டம் எப்ப நிறைவேற்றப்பட்டது, குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றது எப்போ, அதே மாதிரி யாரு எந்த குடியரசுத் தலைவர் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கினாங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப வருஷத்துக்கு இது கரண்ட் அஃபேர்ஸா இருக்கும். கவனமா இருக்கும். சரியாமா? அடுத்ததாக பார்க்கலாம். ஒரு முக்கியமான திட்டம் நம்ம நேற்றைய வீடியோல நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இருந்தாலும் இன்னொரு வாட்டி ரிவிஷனா பார்த்துக்கலாம். ஏன்னா நேற்று தான் அந்த திட்டத்தை தொடங்கினாங்க. என்ன திட்டம்? அன்பு கரங்கள் திட்டம். நேற்று தினமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல போட்டுட்டோம். இன்றைய தினத்துல எல்லா நியூஸ் பேப்பரும் வந்ததுனால இன்னொரு வாட்டி ஒரு ரிவிஷனா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக செய்து கொடுத்துருக்கோம். பாருங்கம்மா, அன்பு கரங்கள் திட்டம். சரியா? அன்பு கரங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 15, 2025. சரிங்களா? தமிழ்நாடு அரசின் ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான திட்டம் அன்பு கரங்கள் திட்டம். தொடங்கப்பட்ட நாள் பார்த்தோம்னா செப்டம்பர் 15. யாருடைய பிறந்த நாள்? தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் யாருமா? அறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாள். அந்த அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் அன்பு கரங்கள் திட்டம் செப்டம்பர் 15 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் சென்னை. சென்னையில் இருக்கிற கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த அன்பு கரங்கள் திட்டத்தினை சூப்பரா தொடங்கி வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. பெற்றோரை இழந்த குழந்தைகள் இடைநிற்றல் இன்றி கல்வியை தொடர மாதம் எவ்வளவு ரூபாய்? 2000 நிதி வழங்குது. இதுதான் மெயினான நோக்கம். கொஞ்சம் டீடைலா கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, தமிழ்நாடு அரசின் தாய் மாணவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். சின்ன தமிழ்நாட்டுல ஏழைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது தான் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம். அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோர் இருவரையும், அம்மா அப்பா இருவரையும் இழந்த மற்றும் பெற்றோரில் ஒருவரை இழந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து அந்த குழந்தைகளை பாதுகாத்திடும் வகையில் அன்பு கரங்கள் திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. என்ன சொல்லியிருக்காங்க பாத்துக்கோங்க. அந்த அன்பு கரங்கள் திட்டம் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக, தாய்மானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டது. அதே மாதிரி இந்த அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலம் நன்மை அடைவது யார் பார்த்தா குழந்தைகள். அதாவது 2 பெற்றோர்களையும், அம்மா அப்பா 2 பேரையும் இழந்த அந்த குழந்தைகள், அல்லது 2 பெற்றோர்ல ஒரு பெற்றோரை இழந்த அந்த குழந்தைகள், இன்னொரு பெற்றோரால் சரியா அவங்க சரியா பராமரிக்க முடியல, பாத்துக்க முடியல அப்படின்னா அரசாங்கமே அந்த குழந்தைகளை பாதுகாத்திடும் வகையில் சரியா தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது தான் அன்பு கரங்கள் திட்டம். எவ்வளவு ரூபாய் நிதி கொடுப்பாங்க? மாசம் மாசம் உங்களுக்கு ரூபாய் 2000 ரூபாய் கொடுப்பாங்க. சரியா? ரொம்ப முக்கியமான திட்டமா கவனமா இருங்க. அந்த குழந்தைகளின் 18 வயது, அந்த ஏஜ் கிரைட்டீரியா கொஞ்சம் பாத்தீங்கன்னா 18 வயது வரையிலான பள்ளி படிப்பு முடியும் வரை இடைநிற்றல் இன்றி கல்வியை தொடர மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்குவதுடன் பள்ளி படிப்பு முடிந்தவுடன் ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்க வழிவகை செய்யப்படும் சொல்லிக்கிறாங்க. சூப்பரான திட்டம் அன்பு கரங்கள் திட்டம், மறக்கக்கூடாது. சரிங்களா? இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? நம்ம ஏற்கனவே நம்ம கேட்டிருந்தோம் கடந்த வீடியோல கூட. அன்பு சோலை என்பது எதனுடன் தொடர்புடையது? சரி, அன்பு சோலை திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இங்க பார்த்து அன்பு கரங்கள். நான் இப்ப கேட்கறது அன்பு சோலை அப்படிங்கிறது யாருக்கான திட்டம், எதற்காக, எப்போது தொடங்கப்பட்டது? முடிஞ்சா பதில சொல்லுங்க. இது நம்ம ஏற்கனவே வீடியோல பார்த்தது. சரியாமா? அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அல்லது பாதுகாப்பு துறை கூட நம்ம சொல்லலாம். முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கப்பல். சரியா? நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கப்பல். சரி, அந்த சப்மரைன்ஸ் அப்படி சொல்லுவாங்களே, அந்த நீர்மூழ்கி கப்பல், நீர்மூழ்கியை எதிர்க்கும் ஒரு போர் கப்பல். ஓகேவா? பாருங்க,
அதுல ஸ்பெஷல் பாத்துக்கோங்க, இந்த வார்த்தை தான் முக்கியம். இண்டிஜினியஸ்லி மேடுன்னு சொல்லுவாங்கல்ல, உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3/4% டெக்னாலஜி நம்முடைய இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. கவனமா இருங்க. இந்திய கடற்படைக்கு ஒரு 8 நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல்களை உள்நாட்டிலே தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. இதுல முதலாவதாக தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலான INS அர்னாலா, என்ன பேரு? INS அர்னாலா கடந்த ஜூன் 2025 இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. ஞாபகமா, இந்திய கடற்படைக்கு உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் நம்ம என்ன பண்ணோம், நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்களை உருவாக்க போறோம் சொல்லி முடிவெடுத்திருந்தாங்க. அதுல முதல் கப்பலோட பேரு INS அர்னாலா. சமீபத்துல இன்றைய தினத்துல செய்தித்தாள் வந்தது, 2வது அந்த நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். இதை தொடர்ந்து தற்போது 2வது கப்பலான INS ஆண்ட்ரோத், சரி, INS ஆண்ட்ரோத் கடற்படையில் இணைக்கப்பட்டது. இந்த ஆண்ட்ரோத் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லட்சத்தீவு, சரி, நம்மளுடைய லட்சத்தீவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான ஒரு தீவு, இந்தியாவிற்கு பாதுகாப்பிற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தீவு. அந்த தீவின் பெயர் தான் ஆண்ட்ரோத். அந்த ஆண்ட்ரோத் அப்படிங்கிற தீவின் பெயர் தான் 2வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலுக்கு சூட்டப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமா இருங்க. இப்படி செய்தியில் வந்ததுனால இந்த தீவு எங்க இருக்குன்னு கூட கேட்கலாம் தனியா. ஓகேவா, கவனமா இருக்குமா. அடுத்து, இந்த கப்பல் எங்க தயாரிக்கப்படும் சொல்லி பாருங்கம்மா. ஓகேவா, அந்த ஆண்ட்ரோத் அப்படிங்கிற அந்த நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கப்பல் மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவை சேர்ந்த கார்டன் ரீச், சரியா, கார்டன் ரீச், முக்கியமான கார்டன் ரீச் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தினால் கட்டப்பட்டது. ஓகேவா, அதாவது மும்பைல இருக்க முக்கியமான அந்த கப்பல் கட்டும் தளத்துக்கு பேர் வந்து மசாகான்னு சொல்லுவாங்க. கொச்சில இருக்குது கொச்சின் ஷிப்யார்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கல்கத்தாவில் இருக்கிறதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கார்டன் ரீச்னு சொல்லுவாங்க. சரி, அந்த கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் மற்றும் இன்ஜினியர்ஸ் அந்த நிறுவனம் தான் இந்த ஆண்ட்ரோத் அப்படிங்கிற நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலை உருவாக்கி இருக்கிறாங்க. கவனமா இருங்க. இது பாதுகாப்பு தயாரிப்புகளில் இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் என்ற இலக்கை அடைவதில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கிறது. சரிங்களா, இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு போனஸ் கேள்வி. சரியா, போனஸ் கேள்வி எதுக்காக கேட்கிறோம் அப்படின்னா, சொல்லிட்டு போயிடலாம், அதுல காதுல கேட்ட மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஒரு வாட்டி அது தொடர்பாக லைட்டை தேடி பாருங்க, உங்க லைஃப்ல மறக்காது. அதுக்காக தான். சரியா, பாருங்க, இதுல ஒரு போனஸ் கேள்வி பாத்துக்கோங்க. ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம், சரியா, ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் எப்போது தொடங்கப்படுது? அதான் இந்த தினத்துக்கான அடுத்த போனஸ் கேள்வி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போனஸ் கேள்விமா, கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. சரியா, ஓகே, அடுத்து போலாமா. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி பாருங்க. ஒரு நாடு ஒரு விவசாயம் ஒரு அணி, சரியா, அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், சரியா, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு நாடு ஒரு விவசாயம் ஒரு அணி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு முன்னெடுப்பை மத்திய அரசு தொடங்கி இருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா அதோட என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இந்திய அரசின், மத்திய அரசின் ஒரு நாடு ஒரு விவசாயம் ஒரு அணி என்ற முன்னெடுப்பு இந்தியாவுல விவசாயத்துறையில் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மற்றும் கூட்டுறவை ஊக்குவிக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. சரி, இந்தியாவுல எல்லாரும் சேர்ந்து விவசாயத்துறையை சூப்பரா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்னெடுப்பு மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியின் தொடர்பாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் உரையாற்றும் போது ஒரு செய்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லி பாருங்கன்னா, நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில், சில காலாண்டு, ஓகேவா, நம்ம இந்தியன் எக்கனாமி பார்க்கும்போது இந்த காலாண்டு குவார்டர்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் 4 காலாண்டுகள். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிக்கும் ஏப்ரல் மே ஜூன், 3 மாதங்கள் ஒரு காலாண்டு. ஒவ்வொரு 3 மாதங்களா போகல, அதுல ஏப்ரல் மே ஜூன் இந்த முதல் காலாண்டில் இந்தியாவில் வேளாண் துறையின் வளர்ச்சி விகிதம் எவ்வளவு அடைஞ்சிருக்குமா? 3.7% வளர்ச்சி அடைந்துள்ளது. சரிங்க, இது ஒரு நல்ல அறிகுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரிங்க, தேசிய வேளாண் கொள்கை, சரிங்க, இது பாருங்க, இது செய்தித்தாள இருக்காது, ஆனா தெரிஞ்சுக்கோங்க. தேசிய வேளாண் கொள்கை, சரியா, நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசி அப்படி சொல்லுவாங்க, வெளியிடப்பட்ட ஆண்டு 2000. சரிங்க, இந்தியாவில தேசிய அளவிலான ஒரு வேளாண் கொள்கை வெளியிடப்பட்டது 2000. இந்த வேளாண் கொள்கையின் முக்கியமான இலக்கு என்னன்னு சொல்லி பாருங்க, ஆண்டிற்கு 4% வளர்ச்சி அடைய வேண்டும். சரிங்க, அப்ப இந்தியாவில வேளாண் துறையின் வளர்ச்சி விகிதம் ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்கணும்? 4% வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4% அப்படிங்கிற இலக்கானது எந்த கொள்கையில் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய வேளாண் கொள்கை வெளியிடப்பட்ட வருஷம் 2000. இந்த கொள்கையின் போதுதான் இந்த 4% இலக்கு அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முதல் காலாண்டுல எத்தனை சதவீதம்? 3.7%. ரொம்ப முக்கியமானமா, கவனமா இருங்க. சரிங்களா, இந்தியாவில் தேசிய வேளாண் தினம் எப்பமா? நேஷனல் அக்ரிகல்ச்சர் டே அப்படி சொல்றது, ஃபார்மர்ஸ் டே அப்படிங்கிறது. தேசிய விவசாயிகள் தினம் எப்பவும் கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 23 சரி, டிசம்பர் 23 இந்தியாவின் முன்னாள் பிரதமர், சரி, சௌத்ரி சரண் சிங் அவருடைய பிறந்த நாள். வேளாண் துறைக்கு நிறைய திட்டங்கள், நிறைய ஐடியாஸ், நிறைய சில உதவிகளை செய்தவர் முன்னாள் பிரதமர் சரண் சிங் அவர்கள். அவங்களுக்கு தான், சரி, அவருடைய பிறந்த நாள் தான் டிசம்பர் 23. இந்தியாவில் என்ன தினம்? தேசிய விவசாயிகள் தினம். கவனமா இருங்க.
சௌத்ரி சரண் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான சரியா இந்தியாவோட குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது எது பாரத் ரத்னா விருதை வென்ற 5 நபர்களில் ஒருவர் சரண் சிங், மறக்கக்கூடாது, கவனமா சரியாமா. அடுத்து நம்ம வேளாண்மைன்னு பார்த்ததுனால மத்திய அரசின் வேளாண்மை தொடர்புடைய ஒரு சில திட்டங்கள் பார்க்கலாம் சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டங்கள்மா சரியா. நிறைய திட்டங்கள் இருக்குது, அதுல செலக்டிவா ஒரு 4 திட்டத்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறது பாருங்க PMFBY சரியா, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. என்ன பேருமா? பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. திட்டம் தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா February 18, 2016 சரியா. இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்படும் பாத்தீங்கன்னா பயிர்கள் காப்பீடு, ஓகேவா? அத கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லுவாங்க சரியா. பிரதமரின் அந்த கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானதா. பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் சரியா. தொடங்கப்பட்டது எப்போ? February 18, 2016. அது நம்ம கடன்ல நம்ம கோஆபரேட்டிவ் சொசைட்டில விவசாயிகள் கடன் வாங்கும்போது அந்த பயிர் கடன் வாங்கியிருப்போம். அந்த பயிர்களை பாதுகாப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு இன்சூரன்ஸ் போடலாம். அது மத்திய அரசோடது, ஓகேவா? அதுக்கு பேர் தான் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனான்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது February 18ஆம் தேதி எந்த வருஷம்? 2016. ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனமா இருக்கும் சரியா. அடுத்த முக்கியமான வேளாண்மை சரியா, மத்திய அரசின் வேளாண்மை தொடர்புடைய முக்கியமான திட்டம் PMKMY சொல்லுவாங்க சரியா. இந்த திட்டத்தோட பெயர் பாருங்க பிரதான் மந்திரி சரியா. என்னோட பேருமா பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனா சரியா. கிசான் மன்தன் யோஜனா சரியா. அதாவது ஷார்ட்டா PMKMY சொல்லுவாங்க. இந்த பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனா அப்படின்னா எங்கெல்லாம் அந்த மன்தன்கிற வார்த்தை வருதோ அந்த திட்டம் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டமா இருக்கும் சரியா. மன்தன் அப்படிங்கிற வேர்டு வந்துனாலே அது வந்து ஓய்வூதிய திட்டம். எல்லாம் இப்ப அரசு துறையில இருக்கிறவங்க, பெரிய பெரிய தனியார் நிறுவனங்களை வேலை பார்க்கறவங்க பென்ஷன் கொடுக்குறாங்க சரியா. விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஓய்வூதியம் கிடைக்கல, அதனால அந்த விவசாயிகளுக்கும் ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும். அதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டமா பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனா. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், கவனமா இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமாக சரியா 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட விவசாயிகள் இந்த திட்டத்தில் இணைய முடியும் சரிங்களா. இந்த திட்டத்தில் இணைந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 60 வயது நிறைவடைந்த பிறகு அவங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 3000 ரூபாய் 3000 rupees பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும். அதான் பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனா சரியா. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், அடிக்கடி செய்தித்தாள்கள் இடம்பெறுகிற ஒரு திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா PM கிஷான் திட்டம் சரியா. அதோட விரிவாக்கம் என்ன சொல்லுவாங்க? பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி சரியா. பிரதான் மந்திரி சரியா கிசான் சம்மன் நிதி திட்டம் சரியா. இது வந்து மத்திய அரசு வச்ச பேர், ஒரிஜினல் பேர் தெரிஞ்சுக்கோமா, கிசான் சம்மன் நிதி. இது வந்துட்டு நம்ம தமிழ் பேப்பர்ல போடும்போது என்ன பேர் போடுவாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி சரியா பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் சொல்லுவாங்க. என்ன பேரு? மத்திய அரசு வச்ச பேரு PM சரியா பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம், ஓகேவா? நம்ம தமிழ்ல நம்ம சொல்லும் போது பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் சொல்லுவாங்க சரிங்களா. சரி, இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆண்டிற்கு சரியா ஒரு வருஷத்துக்கு பார்த்தோன்னா 6000 ரூபாய் அந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசு நிதி உதவியா கொடுக்குறாங்க. 3 தவணைகள் மூலம் பாத்தீங்கன்னா 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2000 அவங்களுக்கு நிதி உதவியா கொடுக்குறாங்க. இதுவும் விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு முக்கியமான திட்டம் சரிங்களா. அடுத்து என்னன்னு சொல்லி பாருங்க ENAM சரியா. ENAM அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் சொல்லுவாங்க சரிங்களா. பாத்துக்கோமா, நேஷனல் அக்ரிகல்ச்சர் மிஷன், ஓகேவா? அதாவது இந்த விவசாயம் பண்றதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யறது கூட ஏதோ கஷ்டப்பட்டு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விவசாய பொருட்கள் வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துறது அவ்வளவு கஷ்டமானது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு காசு கிடைக்காது. கஷ்டப்பட்டு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயிகள் கிடைக்கிற லாபத்தை விட யார் அதிகமா காசை பார்த்துட்டு போயிருவாங்க? நடுவில் இருக்கிற அந்த புரோக்கர்கள் சரிங்களா. அந்த புரோக்கர்கள் ஓகேவா, அந்த இடைத்தரகர்கள் இல்லாம இணையதளம் மூலமாக ஆன்லைன் மூலமாக வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த வேண்டும். அதற்காக தொடங்கப்பட்டதுன்னா ENAM அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டம் இது வந்து ஒரு போர்ட்டல், ஓகேவா? இது தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 14, 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது சரிங்களா. இதுதாமா, அதாவது ஆயிரக்கணக்கான விவசாய மண்டிகளை ஒருங்கிணைத்து ஓகேவா அந்த விவசாய பொருட்களை ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்வதற்கு தான் அந்த ENAM தொடங்கப்பட்டு மறக்கக்கூடாது சரிங்களா. அப்ப மத்திய அரசோட முக்கியமான வேளாண் திட்டங்கள் PMFBY, அது பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு திட்டம். PMKMY அப்படின்னா விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டம். PM கிசான் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம், ரூபாய் 6000 ரூபாய் வருஷம் கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு ஆன்லைன் மூலமா மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ENAM போர்ட்டல். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதா. ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் இது கேட்கறாங்க, கவனமா இருங்க சரியா. அடுத்ததாக முக்கியமான ஒரு 2 விளையாட்டு செய்திகள் இந்த தினத்தில் இருக்கு பாருங்கம்மா. துலீப் டிராபி, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல முக்கியமான சில டிராபி
கப் இந்த கோப்பையெல்லாம் கொடுத்துட்டு எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய சொல்லி பார்த்திருந்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது துலீப் டிராபி. சரியா? எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுமா? கிரிக்கெட். சரியா? கிரிக்கெட்ல இந்தியாவில் நடக்கிற அந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட் சொல்லுவாங்க, உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்கள்ல ரஞ்சி கோப்பை ரொம்ப புகழ்பெற்றது. அதே மாதிரி இன்னொன்னு ரொம்ப ஃபேமஸான அந்த உள்நாட்டு கிரிக்கெட் தொடர் பேர் தான் துலீப் டிராபின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த ரஞ்சி கோப்பைங்கிறது மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும். துலீப் டிராபிங்கிறது மண்டலங்களுக்கு இடையே நடைபெறும். சரி, வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மத்திய மண்டலம் அந்த மாதிரி நடத்துவாங்க. அப்படி நடைபெற்ற 25ஆம் ஆண்டிற்கான போட்டியானது 62வது துலீப் டிராபி ஆகும். சரியா? கவனம் பாருங்க. இந்த போட்டியில் சமீபத்தில் சாம்பியன் பட்டத்தை வென்றது என்பது சென்ட்ரல் ஜோன், அதாவது மத்திய மண்டலம் அணியானது சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. மத்திய மண்டலம் இந்த துலீப் டிராபியை கைப்பற்றுவது இது பார்த்தீங்கன்னா 7வது முறையாகும். சரிங்களா? இந்த போட்டி நடைபெற்ற இடம் எதுன்னு சொல்லி பாருங்க, பெங்களூரு. சரியா? பெங்களூரு மறக்க கூடாது, ஆர்சிபி மறக்காதீங்க. சரியா? சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியம் மறக்க கூடாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா, இத கேக்குறாங்களே இல்லையோ, சில எக்ஸாம்ல எப்படி கேக்குறாங்க அப்படின்னா, துலீப் டிராபி எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய ஒரு போட்டி தொடராகும் அப்படி கேட்பாங்க. கிரிக்கெட்டா, கபடியா, டென்னிஸா, பேட்மிண்டன் கேட்பாங்க. கவனமா இருங்க. சரியா? அது இந்தியாவில் இருக்க முக்கியமான கிரிக்கெட் மைதானங்கள் சொல்ல பார்க்கலாம். இங்க பெங்களூரு பார்த்துட்டோம். பெங்களூர்ல சின்னசாமி, மெட்ராஸ்ல சென்னையில இருக்க கிரிக்கெட் ஸ்டேடியம், டக்குன்னு எல்லாரும் சேப்பாக்கம் சொல்லுவாங்க. சேப்பாக்கங்கிறது இடம். சரியா? சேப்பாக்கம், கீழ்பாக்கம் அதெல்லாம் ஒரு இடத்தோட பேரு. சென்னையில இருக்க கிரிக்கெட் ஸ்டேடியத்தோட பேரு எம்.ஏ. சிதம்பரம் கிரிக்கெட் ஸ்டேடியம். சரிங்களா? நம்ம டெல்லியில இருக்க முக்கியமான கிரிக்கெட் ஸ்டேடியத்தோட பேரு அருண் ஜெட்லி கிரிக்கெட் மைதான். ஹைதராபாத்ல இருக்க கிரிக்கெட் மைதானத்துக்கு வச்ச பேரு, ஹைதராபாத்னால எப்பவுமே மேக்ஸிமம் ராஜீவ் காந்தி அவரோட பேர் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வேற எங்கமா இருக்கு, மும்பைல இருக்க கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் பெயர் வான்கடே கிரிக்கெட் மைதானம். சரியா? மும்பை வான்கடே கிரிக்கெட் மைதானம். அது மாதிரி கொல்கத்தாவில் இருக்கிறதுக்கு ஈடன் கார்டன் கிரிக்கெட் மைதானம் சொல்லுவாங்க. சரியா? இதுதான் இந்தியாவில் இருக்க முக்கியமான நகரங்களில் அமைந்துள்ள கிரிக்கெட் மைதானங்கள். அதை கூட கேட்கலாம், கவனமா இருக்கு. சரியாமா? சரி, அடுத்த முக்கியமான இன்னொரு விளையாட்டு செய்தி பாருங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுல சாம்பியன் பட்டத்தை வென்றவர் இந்திய ஒரு பெண்மணி. சரியா? பாருங்க. சரி, தமிழக பெண்மணி ஃபிடே. ஃபிடே நமக்கு தெரியலாமா? FIDE. இவங்க தான் சர்வதேச உள்ள இந்த செஸ் போட்டிகளை நடத்துற அமைப்பு, இந்த ஃபிடே அமைப்பு. சரி, இந்த ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டி 2025. சரி, 2025. இந்த போட்டி நடைபெற்ற இடம் உஸ்பெகிஸ்தானில் அமைந்துள்ள சமர்கண்ட் நகரில் அமைந்துள்ளது. சமர்கண்ட் அப்படிங்கிறது நம்ம ஹிஸ்டரியோட நீங்க படித்து நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்தோம். சரிங்களா? ஓகே. இந்த போட்டியில் மகளிர் பிரிவில் யார் சாம்பியன் பட்டத்தை உண்மையாங்க? இந்தியாவின், சரியா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் வைஷாலி அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக இந்த போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். யாரு? ஆர் வைஷாலி அவர்கள். கவனமா இருங்க. இதுல ஒரு போனஸ் கேள்வி, ஆர் வைஷாலி அவர்களுக்கும் அவங்களுடைய தம்பி ஆர் பிரக்னானந்தா அவர்களுக்கும் அல்லது பிரக்யானந்தா அவர்களுக்கும் எப்போ எந்த ஆண்டு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது? சரிங்களா? ஏன்னா அது ஒரு சாதனை. அர்ஜுனா விருதை வென்ற முதல் சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற சாதனை வைஷாலி அவர்களும் பிரக்னானந்தா அவர்களும் படைச்சிருந்தாங்க. அதனால வைஷாலி அவர்கள், பிரக்னானந்தா அவர்கள் 2 பேருமே எப்போ அர்ஜுனா விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படிங்கறத போனஸ் கேள்வியை பதில சொல்லுங்க. ஓகேவா? சரி, அதே மாதிரி இங்க பாருங்க, இந்தியாவை சேர்ந்த சமீபத்தில் இன்னொரு அப்டேஷன் பாருங்க. இந்தியாவை சேர்ந்த கொனேரு ஹம்பி, ரொம்ப நாளா செஸ் போட்டியில் இருக்க முக்கியமான நபர் இந்த கொனேரு ஹம்பி அவர்கள் மற்றும் திவ்யா தேஷ்முத் ஆகியோர் ஏற்கனவே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடருக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் 3வது நபராக வைஷாலி அவர்களும் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த கேண்டிடேட்ஸ் செஸ் அப்படிங்கிறது எதுக்காக நடத்தும் அப்படின்னா, நடப்புல இப்ப கரண்ட்ல யார் செஸ் போட்டியில உலக சாம்பியனா இருக்காங்களோ அவங்கள எதிர்த்து விளையாடுவதற்கு நடத்தப்படுகிற ஒரு போட்டி தொடர்ந்து என்ன பேர் சொல்லுவாங்க? கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் சொல்லுவாங்க. அந்த போட்டிக்கு ஏற்கனவே இந்தியாவில இருந்து ஹம்பி மற்றும் திவ்யா ஆகிய 2 பேரும் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? இந்த பட்டியல 3வது நபராக இந்த போட்டியில் சாம்பியன் வின் பண்ணதுனால 3வது நபராக இந்த பட்டியல யார் நினைக்கிறாங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் வைஷாலி அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, இன்னொரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? ஆண்களுக்கான அந்த செஸ் போட்டியில, சரியா, நடப்பு உலக சாம்பியன் யார் அப்படிங்கறத கொஞ்சம் பதில சொல்ல பார்க்கலாம். நடப்பு உலக சாம்பியன் ஆண்களுக்கான பிரிவு. அந்த போட்டி எங்கு நடைபெற்றது? அந்த போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் ஒரு முக்கியமான நபர். அவருக்கு என்ன சிறப்பு அப்படிங்கறத பாருங்க. எத்தனை வயதுல அவர் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணாங்க அதை சொன்னாலே உங்களுக்கு எல்லா சாதனையும் ஒரே லைன்ல வந்துடும். கவனமா இருக்கு. சரியாமா? போனஸ் கேள்வி நிறைய அடிக்கடி பதில் சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். யாரெல்லாம் அந்த வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கும் வாட்ச் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியாமா? அடுத்ததாக சூப்பர் 6 கேள்விகள். வக்பு திருத்த சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சரிங்களா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலம் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் உதவித்தொகை எவ்வளவு வழங்கப்படும் என அறிவிச்சிருக்கிறாங்க. 3வது கேள்வி, உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலின் பெயர் என்ன? சமீபத்தில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செகண்ட் 2மே சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். அடுத்து 4வது கேள்வி, ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இது போனஸ் கேள்வியோட கேட்டதை நினைக்கிறேன், கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து 5வது கேள்வி, பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 6வது சூப்பர் 6 கேள்வி, இந்த ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டியின் மகளிர் பிரிவில்
சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? இதுதான் என்னதுக்கான சூப்பர் 6 கேள்விகள். அனைத்து கேள்விகள்னா நடுவில் கேட்கிற போனஸ் கேள்விகள், இறுதியாக இருக்கிற இந்த சூப்பர் 6 கேள்விகள், எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் பார்க்க சொல்லணும். இதை பார்த்துட்டு வீடியோவை ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணா ஃபுல்லா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா தேர்வில் ஜெயிப்பது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.